ஒவ்வொருவரும் சேர்ந்து செய்கிற திட்டங்கள் எல்லாம் இணைஞ்சாப்பில் இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று இணைஞ்சாப்பில் இருக்கும். எல்லா வரங்களால் நிரப்புவார், வல்லமையால் நிரப்புவார், ஊழியங்களால் நிரப்புவார். ஜெபத்தில் தரித்திருந்த அப்போஸ்தலர்கள் மேலே பெந்தெகோஸ்தே ஆவி இறங்குது போல் நம்ம மேலே இறங்குவார். அல்லேலூயா. உங்கள் ஊழியம் ஏன் கலங்கணும், அழைத்தது நீங்கள் நடத்தி செல்வீங்க. உங்கள் ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைத்தது நீங்கள் நடத்தி செல்வீங்க. திட்டங்கள் தருபவரும் நீதானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீதானையா, தருபவரும் நீதானையா. எஜமானனே என் ராஜனே, எஜமானனே என் ராஜனே, எஜமானன் நேரிட்ட வேற காரணம் எஜமானன் நேரிட்ட வேற காரணம் ஊழியா ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தோம். ஜெபத்திலே உறுதியாய் அப்போஸ்தலர்கள் தரித்திருந்த நேரத்தில் ஏறத்தாழ 120 பேர் கூடி ஜெபத்தில் தரித்திருக்காங்க. கர்த்தருடைய ஆவியான யோவேல் சொன்ன காலத்தில் உள்ளபடி அப்படி நடந்துச்சு. நம்ம என்ன சொல்லி ஜெபம் பண்ணோம்? யோவேல் காலம் மட்டுமல்ல, அப்போஸ்தலர் காலமும் சேர்ந்து எங்களுக்கு என்ன செய்யணும், சேர்ந்து வரணும் ஆண்டவர்னு சொல்லி. அதுக்கு பிறகு தான் எல்லாருக்கும் பரிசுத்தாவி கொடுக்கப்படுது. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம், அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 11வது 14வது வசனம் படிங்க. 8:14. அந்த பெந்தெகோஸ்தே அனுபவம் கிடைச்ச பிறகு ஊழியர்லாம் சிதறடிக்கப்பட்டு பிரிப்பு சமாரியாவில் ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்கிறாரு. அந்த ஊழியத்தில் வந்தவங்க எல்லாம் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு, ஆனால் 15வது வசனத்தை படிப்போம் எல்லாரும். அங்கே இந்த ஊழியத்தில் சந்திக்கப்பட்ட ஊழியத்தில் எல்லாருக்கும் என்ன கிடைச்சிருக்குன்னு கேட்டால், ரட்சிப்பு கிடைச்சிருக்கு, ஞானஸ்நானம்